ஹலோ கைஸ். இந்த வேலை இல்லாமல் த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மான்வோட எபிசோட் 4 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்த மாதிரி யாரெல்லாம் லைக் பண்ண பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் புதுசாக அந்த ஹைப்புன்னு ஒரு பட்டன் வந்திருக்காமா, அந்த பட்டனே வந்து எப்படின்னா கொஞ்சம் தட்டி விட்ருங்க. அப்போ தான் வந்து நிறைய நண்பர்களுக்கு நம்மளோட வீடியோ வந்து போய் சேரும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்து வந்து அதை மட்டும் பண்ணி விட்ருக்கேன். ஓகே, ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ வந்து அந்த ட்ரைனர் வந்து கிம் ஹஜின், நீ வந்து மிலிட்ரி அகாடமியில் ஸ்வாட் தானே யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். அதுக்கு வந்து கியூக்கு வந்ததுக்கப்புறமான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போது ஓகே, நீங்கள் ட்ரைனிஸ் எடுக்கிற சாய்ஸஸ் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மதிப்போம். இது வந்து குட் டிசிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பேட் டிசிஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் வந்து அதுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்கணும், அதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், இவர் மற்றவனை யோசிக்கிறதால நம்ம ஹீரோட காதுக்கு வந்து கேட்கும். அப்போ வந்து நிறைய பேர் வந்து இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவன் வந்து கன் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து வந்திருக்கான், எனக்கு இவன் என்ன பண்ணுறானே வந்து சுத்தமாக புரிய மாட்டேங்குது, ஒருவேளை இவன் ஒரு அட்டென்ஷன் சீக்கராக இருப்பானோன்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இவனுங்க பைத்தியகாரத்தனமாக பேசினாலும் இந்த கன்னுன்றது ஒரு நல்ல வெப்பன் தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஆத்தர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியாத பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கன் தான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கன்னோட மெக்கானிசம் வந்து பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டில் யூஸ் பண்ணுறது மேஜிக் புல்லட்ஸ் தான். இவங்களோட புல்லட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மானா வந்து இன்ஃப்யூஸ் ஆகிருக்குமா. அதனால் ஒரு மெட்டல் புல்லட்டோட ரொம்பவுமே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய கன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் புல்லட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய லிமிட்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இதில் என்ன விஷயம்னா, யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, கன்னை யூஸ் பண்ணுறாரு இல்லையா, அவர் என்ன பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அதுக்கும் அவர் யூஸ் பண்ணுற கன்னுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. வீக்கான ஆளாக இருந்தாலும் அவனுக்கு அருமையாக கன் யூஸ் பண்ண தெரிஞ்சு அவன் வந்து ஜெயிப்பான்றதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸுக்கு வந்து இந்த ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வாட்ஸுக்கு இருக்க மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து கிடையாது. ஏன்னா இந்த ஸ்வாட்ஸுக்கு வந்து ஹிஸ்ட்ரி படி நிறைய ட்ராகனோட ஆரிஜினோட மித்தாலஜியோட கலந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு லெஜண்ட்ஸுமே கிடையாது. அதனால யாருமே வந்து கன்னை ஒரு பெரிய வெப்பனாக வந்து மதிக்க மாட்டாங்க. பட் நிறைய பேர் வந்து ஸ்வாட் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரிஜின் ஹிஸ்ட்ரி தான். லைக் நம்மளோட பழைய காலத்தில் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணாங்க, நம்மளும் தான் யூஸ் பண்ணணுன்ற அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்னை யாரும் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ரீசன்லாம் நான் கன்னை சூஸ் பண்ணுறதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் வந்து கார்ட்டூனில் வர ஒரு சில மெயின் கேரக்டரும் கிடையாது, அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு மான்வாவோட மெயின் கேரக்டரும் கிடையாது, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்வாடை கூட டச் பண்ணது கிடையாது. அதனால் நான் வந்து எப்படி ஒரு கேரக்டருக்கு, அதாவது ஒரு ட்ரைனிங் ஈக்குவலாக வந்து அந்த க்யூப்பில் வந்து இருக்க முடியும். கன்னை வந்து சூஸ் பண்ணது அந்தளவுக்கு ஒரு கெட்ட சாய்ஸாக இல்லைனாலும் என்னால் வந்து ஈஸியாக வந்து இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு தேவைன்னா இந்த இடத்துல என்னால் நின்று இடத்துலேருந்து யூஸ் பண்ண முடியும். என்னோடய வெப்பனை வந்து நான் சூஸ் பண்ணதுனால என்னோடய கிஃப்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்கான டைம் இதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிலிட்டியாமா, இது வந்து சூப்பர் பவர்னு வந்து சொல்லுவாங்களாமா. இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட்டை வந்து வச்சுருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஃப்யூச்சரில் மேபி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் பண்ணவங்களாக கூட இருக்கலாம். அதுதான் வந்து ஸ்வாட் சைன் கிஃப்ட்டாக வந்து சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கிம் சுஹோ வந்து காட்டுறாங்க. கிம் சுஹோவும் இன்னொரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காங்க. கிம் சுஹோ கூட வந்து பார்த்திங்கன்னா சாய் நாயுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துருக்காங்க, உங்களோட பிக்சரில் தெரியுறாங்க இல்லையா, இவங்க தான். நீங்களுமே ட்ரெயின் பண்ண தான் வந்தீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கிம் சுஹோ வந்து கேட்கும்போது, ஃபிட்னஸ் சென்டருக்கு வேறு எதுக்கு வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இல்லை நம்மளோட கிளாஸ் முடிஞ்சு நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க, அதனால தான் அவங்கள பார்த்த ஞாபகமாக இருந்துச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா, உன்னை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு, நம்ம கிளாஸில் ஒரு ஷார்ப் ஷூட்டர் வந்திருக்கானாமே அப்படின்னு அவன் சொல்லும்போது, அந்த ஹாஜுங்க ஏதோ ஒரு சின்ன பையன் இருக்கானே அவனான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவன்தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கிம் ஷோ வந்து சொல்கிறான். உடனே இந்த பொண்ணோட மூஞ்சி வந்து மாறுது, ஏன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தெரியல. அவனால் வந்து எந்த அளவுக்கு ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பையனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து 1 கிலோமீட்டர் ரேஞ்ச் கூட வந்து ஒழுங்காக ஷூட் பண்ண தெரியாது, அவன்லாம் ஒன்றும் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட கிம் சுஹா வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரிலாம் வந்து நீ வந்து பேசாத, எப்போ என்ன வேணால் வந்து நடக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசி முடிச்சுட்டு, அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட் தான், நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீயும் கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க.
அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருப்பான். என்னை பற்றி யாரோ பேசுகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னதான் வந்து ஆளுங்க என் பின்னாடி நின்று பேசினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு மெயின் கேரக்டர் வந்து கிம் சுஹோ தான். ஸோ அதனால் வந்து அவன் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்து மாறட்டும். எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல கிஃப்ட்டெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் போல். ஸோ நான் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மாட்டேன், என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. என்ன விஷயம்னா, நம்மளோட ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர்னால் வந்து ஸ்கில்ஸை வந்து எழுத முடியும். அதுவே ஒரு தனி ஸ்கில்லு. இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நான் எழுதுகிற ரைட்டிங் கிஃப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவே வந்து எனக்கு 10,000 ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும். என்னால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு டெட் ஐ கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 10,000 SP வந்து யூஸ் பண்ணி ஒரு கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ வந்து ஒரு கிஃப்ட்டுமே வந்து கிரியேட் ஆகுது. அதில் வந்து புல்லட் டைம் வந்து 3 செகண்டில் 4 புல்லட் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கில்ஸ் வந்து அந்த கிஃப்ட்டுக்குள்ளே வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் என்ன மென்ஷன் ஆகிருக்குன்னா, ஆல் ரேஞ்ச்டு வெப்பன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது கன்று மட்டுமே இல்லாமல் போஸ்லேருந்து ஆரோஸ்லேருந்து எல்லா விஷயமே வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது ஃப்யூச்சரில் வந்து வேணும்னா மாற்றிக்க முடியுன்ற மாதிரி தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு கிஃப்ட்டை வச்சு தான் அவர் வந்து மெயின் ஸ்டோரி முடிகிற வரைக்கும் ஓட்டணுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே வந்து நம்மளோட யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த கியூப் இருக்க இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. அதாவது இந்த டவர் டஞ்சன்ஸ்லாம் உள்ளே போய் மாட்டிக்கிட்டால் எப்படி வந்து சண்டை போட்டு தப்பிக்கிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. பேசிக்காக இது ஒரு ப்ராக்டிக்கல் பற்றின ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸ் இது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் போது நம்மளோட ஹீரோ வந்து உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பார். மற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். ஸோ அப்போ தான் வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, டே இதெல்லாம் நான் ஏன்டா வந்து கற்றுக்கணும், எனக்கு ஏன்டா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு உண்மையான சுச்சுவேஷன் கூப்பிட்டு போய் சொல்லித்தாங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் திடீர்னு உள்ளே வந்து ஓடி வர்றார் கிளாஸ் ரூமுக்குள்ளே. வெரிஸ்டாஸ் கிளாஸ், நீங்கள் வந்து பிளாஸாக்கு இன்னும் 20 மினிட்ஸில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாமா. எல்லாருமே வந்து இப்போ கிளாஸே வந்து பிளாஸான்ற ஓப்பன் ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் வந்து கூப்பிட்டு வர்றாரு. ஸோ ஓகே, டிலே இல்லாமல் நான் வந்து உங்களோட டீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு டீமில் 4 பேர் வந்து இருப்பீங்க, 2 வாரியர், ஒரு ஷார்ப் ஷூட்டர், ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த 4 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமில் வந்து இருப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இவங்களோட மிச்சம் முடிகிற வரைக்கும் இதுதான் வந்து டீமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன தான் இந்த டீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து லிஸ்ட்டை போய் பார்க்குறான். அந்த லிஸ்ட்டில் ஒரு பேர் வந்து இருக்குது. அந்த பேரை பார்த்துட்டு அந்த பர்சனோட நான் ஒரு டீமில் இருக்கேனான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்துறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ கதை லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக வந்து எபிசோட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணாமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.